Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செகண்ட் செமஸ்டரோட உங்களுக்காக என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அதனால செகண்ட் செமஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் ஆக போகிறோம். நீங்கள் தயவுசெய்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதாவது செகண்ட் செமஸ்டரில் சில பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா பேத்துக்குமே இருக்க தான் போகுது. சரியா? அதாவது நல்லா நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் எந்த பேப்பரில் அரியர் போட்டிருக்கீங்களோ, சரியா, அதாவது எந்த பேப்பரில் உங்களுக்கு அரியர் இருக்கோ அந்த அரியர் எக்ஸாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டேட் வந்து செப்பரேட்டாக தனியாகவே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த அரியர் எக்ஸாமோட டேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா ஃபஸ்ட் செமஸ்டரோட எக்ஸாமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி செகண்ட் செமஸ்டரோட டைம் டேபிள் உங்களுக்காக சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் தெளிவாக, அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அரியர் எக்ஸாம் வந்து எப்போ வேணால் நமக்கு சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். அதனால் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 19th ஜூன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 21 ஜூன் வச்சுருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் தமிழ் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 26th வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்கன்னா 28th வச்சுருக்காங்க. M1 இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? M1 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூலை 5 வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 6 வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு. சரியா? நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செமஸ்டர் வந்து நமக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஜூன் 15th. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது என்னென்னா அரியர் எக்ஸாம் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நம்ம அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா அதாவது செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதும் போது அரியர் எக்ஸாம் இடையிலே நம்ம வரும். நம்ம என்ன பண்ணணும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் பாருங்களேன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து M1ல் நீங்கள் அரியர் வச்சுங்க. M1 வந்த அரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 5 இருக்குது. சரியா? அப்போ ஜூலை 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு M1 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 4 இருக்குது. சரியா? இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற பேப்பர்ஸை இல்லை மற்ற செமஸ்டரை எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க எப்பயுமே. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால தான் அரியர் இல்லாமல் மேக்ஸும் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு ரீசன் தான். சரியா? அதனால் நல்லபடியாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கோட ஃபுல் அதாவது டைம் டேபிள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த PDF ஃபைல் மேக்ஸிமம் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்கள் கையில் இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கையில் ஏதாவது முக்கியமான நோட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் மற்ற பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.